வணக்கம் நண்பர்களே. ஜிபிஎஸ் இசைத்தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். துணுத்தி பச்சிலை என்று சொல்லக்கூடிய இந்த திருநீற்று பச்சிலையை பற்றிய தொகுப்பை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த பச்சிலையின் இலைகள் நல்ல நறுமணம் வீசக்கூடியது. அதாவது இந்த பச்சிலை செடியின் அருகில் சென்றாலே நல்ல வாசம் வரும். இது அனைவரது வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தாங்க. இதன் இலைகளை பிடுங்கி கைகளில் கசக்கி முகர்ந்தால் வாசம் அவ்வளவு நன்றாக இருக்கும். பழங்காலத்தில் இந்த பச்சிலையை விபூதி என்று சொல்லக்கூடிய திருநீர் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதால் இதற்கு திருநீற்று பச்சிலை என்று பெயர் வந்திருக்கலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதன் விதைகளை தூவி விட்டாலே முளைக்கும் திறன் இந்த பச்சிலைக்கு உண்டு. அனைவரது வீடுகளிலும் தவறாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடி எதுவென்றால் இந்த துணிச்சி பச்சிலை மூலிகைதான். இந்த பச்சிலை விதைக்கு சப்ஜா விதை என்று மறுபெயரும் உண்டு. இந்த விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. இதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தினை போன்று இருக்கும். இதை நீங்கள் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நீரை உறிஞ்சிட்டு திம்முன்னு ஆகிடும். வளவளப்பாக மாறிவிடும் தன்மை உடையது. ஆங்கிலத்தில் ஃபேசில் லீவ்ஸ்னு அழைக்கக்கூடிய இந்த திருநீற்று பச்சிலைக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிச்சி பச்சிலை, திருநீற்று பச்சிலை, உருத்திர சடை, கற்பூர துளசி, பச்சை பச்சிலை, சப்ஜா, விபூதி பச்சிலை, பச்சை பத்திரி, திருநீத்து பத்திரி, இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் இந்த பச்சிலைக்கு உண்டுங்க. இப்போ இதோட மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாங்க. இந்த பச்சிலையுடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருமல் மற்றும் மார்புச்சளியையும் வயிற்றில் ஏற்படும் வாயு தொல்லையும் அதாவது கேஸ் ட்ரபிள் பிரச்சனைகளும் சரியாகுதுங்க. இந்த பச்சிலை இலையை அடிக்கடி சாதாரணமாக பிடுங்கி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்கள் சரியாகிறதோட மோஷன் ட்ரபிள் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் சரி செய்கிறதோடு ஆண்மையும் அதிகரிக்க செய்யுதுங்க. காது வலி மற்றும் காதில் சீல் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு பச்சிலை இலையை இடித்து சாறெடுத்து அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வடிகட்டி 5 சொட்டுகள் வீதம் 3 வேளை விட்டு வந்தீங்கன்னா காது வலி சீல் வடிதல் ப்ராப்ளம் சரியாகுதுங்க. தேள் கடிச்சிச்சுன்னா தேள் கடித்த இடத்துல இந்த பச்சிலையை கசக்கி தடவினீங்கன்னா சிறிது நேரத்திலேயே வலி குறைந்து விடும். விஷக்கடிக்கு இது ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுதுங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை, தலைவலி, இதய நடுக்கம் போன்ற ப்ராப்ளம் உள்ளவங்க பச்சிலை இலையை முகர்ந்து பார்த்தாலே இந்த பிரச்சனை சரியாயிருங்க. இல்லைன்னா இலைகளை பிடுங்கி உள்ளங்கையில் வச்சு கசக்கி முகர்ந்தாலே இந்த ப்ராப்ளம் சரியாகிவிடும். சொறி, சிரங்கு, தேமல், படை மற்றும் முகப்பருக்கள், முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், முகத்தில் கொப்பளங்கள் போன்ற சரும நோய்களுக்கு பச்சிலையுடன் விரலி மஞ்சள் சேர்த்து அரைச்சு ப்ராப்ளம் உள்ள இடத்துல அடிக்கடி தடவிட்டு வந்தீங்கன்னா குறுகிய நாட்களிலேயே சரும நோய்கள் குணமாகிறது. சருமம் பளபளப்பாகிடுதுங்க. இந்த திருநீற்று பச்சிலையின் வேரை நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு கஷாயமாக கூட காலையில் மாலையில் 2 வேளையிலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள குடல் புழுக்களையும் வயிற்றில் உள்ள குடல் புண்களையும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சரி செய்யுதுங்க. இது காய்ச்சலுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குதுங்க இந்த திருநீற்று பச்சிலை. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை ஒரு 10 இதழை எடுத்துக்கணும். கற்பூரவல்லி இதழை ஒரு 3 இதழை எடுத்துக்கணும். துளசி இலை அதோட ஒரு 10 இதழை எடுத்துக்கிட்டு நீரில் நல்லா காய்ச்சி கஷாயமாக ஆக்கி காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையிலையும் குடிச்சு வந்தீங்கன்னா இந்த காய்ச்சல் குணமாகுதுங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வேர்வை நாற்றம் என்று சொல்லக்கூடிய துர்நாற்றத்தை போக்கணும்னா பச்சிலை இலையை ஒரு 10 இலையை எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே கசக்கி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா துர்நாற்றம்லாம் இருக்காதுங்க. நமது உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணம்னு சொல்லக்கூடிய உடல் சூட்டை குறைக்கணும்னா சப்ஜா விதையை ஒரு 100 மில்லி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மோர் அல்லது சர்பத்து அல்லது சிகர்தண்டா இவற்றில் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் கலந்து குடிக்கலாம்.
அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலேயே வந்து குடிக்கலாம். இப்படி குடிக்கிறதுனால என்ன உங்களுக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூடு தணிவதோட சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் போகுதுங்க. பெண்களுக்கு ஏற்படும் வெட்டை என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் அது ப்ராப்ளம் சரியாகுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கடுப்பு அதிலும் ஒரு சிலருக்கு இரத்தத்துடன் ஏற்படும் வயிற்றுக்கடுப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீதபேதி மற்றும் இருமல், சளி போன்றவைகளை குணமாக்குவதுடன் உடல் புத்துணர்வு பெறுகிறது. இந்த சப்ஜா விதையில பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களை அழிக்கும் வல்லமை கொண்ட எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் நிறைஞ்சிருக்குங்க. அதனால தான் இத்தனை ப்ராப்ளங்களையும் இது சரி செய்யுதுங்க. இந்த சப்ஜா விதையில யுஜனால், ஜெரானியல் போன்ற தாவர சத்துக்களும், பொட்டாசியம், பீட்டா கரோட்டின், சல்ஃபர், வைட்டமின் ஏ, பி, சி, துத்தநாகம், கால்சியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்களும், நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சக்திகளும் அதிகம் நிறைந்துள்ளதுங்க. முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு மற்றும் சூட்டு கொப்பளங்கள், கண்ணில் ஏற்படக்கூடிய கண்கட்டிகள் இதெல்லாம் போகணும்னா பச்சிலையை சாறு எடுத்து அது கூட வசம்பு கொஞ்சோண்டு, மஞ்சள் சிறிதளவு சேர்த்து அரைச்சி முகத்தில் பூசி 1 மணி நேரம் கழித்து குளித்து வந்தீங்கன்னா கண்கட்டி மற்றும் முகப்பருக்கள் குணமாகிறது. தலையில் வரக்கூடிய பொடுகு பிரச்சனைக்கு பச்சிலையை அரைச்சி தலைக்கு ஃபுல்லாக தடவிட்டு 1 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிடும். வாந்தி மற்றும் இரத்த வாந்தி உள்ளவங்க இந்த பச்சிலை சாறை குடிச்சு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரியாகுதுங்க. உங்கள் வீடுகள் மற்றும் தோட்டங்களில் பூக்காத அல்லது காய்க்காத செடிகளோ மரங்களோ இருந்தால் அதன் அருகில் 2 அல்லது 3 திருநீற்று பச்சிலை செடியை வைங்க. அப்புறம் பாருங்க அங்கே நடக்கும் அதிசயத்தை. ஏன்னா பச்சிலை பூவில் அதிகம் தேன் உள்ளதுங்க. இதனால் தேனீக்கள் அதிகம் வந்து செல்லும்போது மகரந்த சேர்க்கை நடந்து பூக்காத பூக்கள் பூக்கும், காய்க்காத மரங்கள் காய்க்கும். இது போன்ற மருத்துவ பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசிக்கணும்னா நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.